தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கெட்டிமேளம் சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் பணத்தை சிவராம் தான் திருடிட்டாருன்னு சொல்லி போலீஸ் அவரை லாக்கப்பில் வச்சு விசாரிச்சிட்ருக்காங்க. அந்த பணத்தை நான் எடுக்கலைன்னு சொன்னாலும் போலீஸ் அதை நம்பலை. உன் வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னதும் ரகுவுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க. பட் ரகு பார்த்திங்கன்னா யாரோ வேறு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சிவராம் அவருடைய ஃபோன்லேருந்து ரகுவுக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்க உன் அப்பா 10 லட்சம் ரூபா பணத்தை திருடிட்டாரு, உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கன்னு ஃபோனை கட் பண்ண கேசவன் ரகு இவங்க 2 பேரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. அடுத்த செகண்ட் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இது மாதிரி அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, வேலை போய் 1 மாதம் ஆச்சு, இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட அவர் போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைக்க லக்ஷ்மி செம ஷாக் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லை, லக்ஷ்மிக்கு ஏற்கனவே இந்த உண்மை தெரியும் அப்படின்றத தன்னுடைய பசங்க கிட்ட சொல்ல இது அவங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு வேலை போனால் உங்களுக்கு என்ன, உங்ககிட்ட வந்து அவர் கையேந்தி நின்னாரா, பணம் கேட்டாரா, இல்லை செலவுக்கு ஏதாவது பண்ண சொன்னாரா? எதுவும் இல்லைல்ல, உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஏன் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், யாரும் என் கூட வரவேணா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் கவிதா தீபா இவங்க 2 பேரும் ரகு கேசவன் இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லி மாமா இது மாதிரி உங்களுக்கு ஒன்றுனா விட்டுட்டு இருப்பாரா, ஸோ மாமாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாலும் என் கூட யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புன லக்ஷ்மி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சிவராம் கிட்டே கேட்குறாங்க. சிவராமும் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே ஒரு குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக எடுத்து சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு லக்ஷ்மிக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு, அந்த பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்குறேன், நம்பிக்கையோடு இருங்கம்மான்னு அந்த அம்மா கிட்டேயும் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்டையும் சொல்லிவிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து போகிறாங்க. ஸோ கிளம்புனவங்க அங்கே போய் கடை ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியலை. உடனே துளசிக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி அப்பாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸில் வச்சுருக்காங்க, அப்பா 10 லட்ச ரூபா பணத்தை திருடிட்டதா சொல்லி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சரி உடனே நான் கிளம்பி வரேன்னு துளசி சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு லக்ஷ்மி ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மேலே பார்க்குறாங்க. மேலே சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ உடனே அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து அந்த ஆட்டோலேருந்து பணத்தை திருடுறத லக்ஷ்மி வந்து பார்க்குறாங்க. அதை வீடியோவாக பதிவு பண்ணுறாங்க. அந்த பர்சனை ஃபோனில் வச்சுட்டு ஃபோட்டோவை அங்கே இருக்க கடை ஃபுல்லாக காமிக்கிறாங்க. இவனை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு சொல்லி விசாரிக்க அங்கே ஒருத்தர் அனுமன் வேஷம் போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட லக்ஷ்மி அவருடைய ஃபோட்டோவை காமிச்சு இவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் பார்த்துருக்கேன், இப்போ தான் எனக்கு 500 ரூபா கொடுத்தாரு, ஏதோ பக்கத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் லொக்கேஷனை கொடுக்க லக்ஷ்மி அவனை தேடி அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் துளசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி உடனே வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா வெற்றி தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்றது துளசிக்கு தெரியாது. துளசியோட ஃபோன் வந்ததுமே வெற்றி யோசிக்கிறாங்க, ஃப்ரெண்டாக பேசுகிறதா இல்லை ஹஸ்பண்டாக பேசுகிறதா, சரி ஃப்ரெண்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ணி பேசினா அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் துளசி வெற்றிக்கிட்ட சொல்ல என்னுடைய மாமனாரையே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.